என்னோட பேர் மஞ்சு. நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னுடைய சன்னு லாஸ்ட் இயர் தான் 12th முடித்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஜாலியாக இருக்கணும், படிக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நிறையா கவர்மெண்ட் காலேஜில் ஒரு டிகிரி படிக்கிறதுக்காக நிறையா அப்ளை பண்ணானாங்க. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சரி, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குரூப் எக்ஸாம் முடிச்சுட்டு பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்தில் வேண்டுதலை வச்சேன். ஸ்டீஃபன் அங்கிள் ஜபம் மூலமாக எனக்கு காலையில் டெய்லியுமே மங்கள வார்த்தை பார்ப்பேன். அதே மாதிரி தினந்தோறும் நைட்டு 10 o'clock அவருடைய ப்ரேயர் வரும். ஸோ அவர் மூலமாக பிள்ளையை குறித்து தன்னுடைய தாயினுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்காகவே சொன்னாருன்னு எடுத்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணினேன். அடுத்த நாளே என் பையன் வந்து 2-3 மாதமாக என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தான். நான் இன்ஜினியரிங் சேர மாட்டேன், கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு ஏதாவது டிகிரி தான் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் சடனாக அவனே வந்து அம்மா நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி என்கிட்ட பண வசதி இல்லை ஏசப்பா, ப்ரைவேட் காலேஜாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கிற காலேஜாகவும் இருக்குன்னு ப்ரே பண்ணேன். அடுத்த நாள் சேலம் தாண்டி சங்ககிரியில் இருந்து அதே நான் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அதே மாதிரியே வந்து அதுவுமே எனக்கு அடுத்த நாள் நைட்டு ஜபத்தில் ஸ்டீஃபன் அங்கிள் மூலம் எனக்கு கர்த்தர் பேசுகிறாரு. அதே மாதிரி நடந்தது. அவனும் போய் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னையிலேருந்து இருக்கேன். என் பேர் அனிதா சாம்சன், இது என் சகோதரி. எனக்கு கடந்த ஆண்டு வந்து பிரதரை பார்த்து சந்தித்து ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் சொன்னார், ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாத பெரிய பாடுகள் கடந்து வந்திருந்தோம், கோர்ட் கேஸும் வின் பண்ணோம், ஆண்டவர் வீடை இடிக்கவும் கர்த்தர் கிருபை செஞ்சார். அது மாத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிந்தது. இப்போ வீடு தொடங்கப்பட்டது. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். எதை எடுத்துக்கொண்டான்? இரவலாய் வாங்கி வந்த இழந்து போன அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டான். இந்த மாதம் நீங்கள் இழந்து போன அனைத்தையும் மறுபடியும் எடுத்து கொள்ளுகிற ஒரு மாதம். உங்களுக்கு தேவையானதை இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த பண்டக சாலையிலிருந்து எடுத்து கொண்டு போகிறீர்கள். உனக்கு என்னென்ன வேணுமோ இது பரலோகத்தின் பண்டக சாலை. ஆண்டவர் இங்கு உலாவி கொண்டிருக்கிறார். உனக்கு தேவையானது எல்லாம் இங்கே இருக்கு. உனக்கு தேவையான சுகம் இருக்கிறது, உனக்கு தேவையான விடுதலை இருக்கிறது, உனக்கு தேவையான ஆறுதல் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாமே உனக்கு தேவையானது இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து கொண்டு போகிறீர்கள். கடந்த நாட்களில் இப்பொழுது சொன்ன பட்டியலிலே அநேகத்தை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள், அநேகத்தை இழந்து விட்டீர்கள், அநேகத்தை பறிகொடுத்து விட்டீர்கள். அநேக காரியங்கள், ஆசீர்வாதங்கள் உன்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது, திருடு போகப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்கள் விசுவாச கண்களில் நீங்கள் எடுத்துட்டு போங்க. அது உங்களுடைய சொந்த கண்கள் அதை காணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பொதுவாக நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இப்போ A to Z எல்லாமே சில சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். தலைக்கு வைக்கிற
கிளிப்புலேருந்து, செருப்புலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, பேக்லேருந்து என்னென்ன வேணும், கிஃப்ட் ஐட்டம்ஸு, துணிமணி எல்லாமே சில சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரில் எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே போய் நீங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து ட்ராலியில் போட்டுட்டு கேஷ் கவுண்டரில் போய் பில் பண்ணினா தான் நீங்கள் கெடுத்த பொருளை உங்களால் அங்கேருந்து எடுத்து கொண்டு வர முடியும். இல்லை நீங்கள் பில் பே பண்ணிட்டு வந்தால் தான் அவர் ஹோம் டெலிவரி வேணும் ஃப்ரீயாக பண்ணி விடுவார், இல்லைன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்கிட்டு பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்ன எடுத்தீங்களோ எல்லாத்துக்கும் கிரயம் செலுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் அதற்கான தொகை, அதற்கான பணத்தை நீங்கள் செலுத்தி தான் அங்கிருந்து எடுத்து கொண்டு வர முடியும். ஒரு பொருள் கூட நீங்கள் பணம் பே பண்ணாமல் எடுத்து கொண்டு வர முடியாது. அது உலக பிரகாரமான பண்டக சாலை. சூப்பர் மார்க்கெட்டுன்னா தமிழில் பற்பொருள் அங்காடி அப்படின்னாச்சுன்னா பண்டக சாலைன்னு சொல்லுவாங்க. அதற்கு பண்டக சாலை. ஆனால் ஆண்டவர் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு பண்டக சாலை இருக்கிறது. அங்கே நீங்கள் என்ன எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான், எதுவுமே காசு கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் என்கிற ஆயுதம் வழியாக எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. அது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணப்படும். ஒருவேளை நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இல்லை ஆப்பிரிக்காவிலேயோ ஏதோ ஒரு தேசத்தில் உன் பிள்ளைக்காக நீ இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போனால் நீ அதை வாங்கி இங்கேருந்து கொரியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். நீ எந்த ஊரில் உன் பிள்ளைக்கு டிஸ்பேச் பண்ணணுன்னு சொல்கிறீங்களோ, டெலிவரி பண்ணணுன்னு சொல்கிறீங்களோ, ஆண்டவர் அந்த ஊருக்கு அனுப்பி விடுவார். அது அவனுக்கு தேவையான விடுதலையாக இருக்கலாம், பாவ மன்னிப்பாக இருக்கலாம், அவனுக்கு தேவையான ஒரு வேலையாக இருக்கலாம், அவனுக்கு தேவையான ஒரு வாகனமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஊரில் எந்த தேசத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன டெலிவர் பண்ணணுமோ, ஏன்னா முழு உலகமும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கங்கே ஆண்டவருக்கு பிரான்ச் எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு பரலோகமும் முழு உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் எக்கச்சக்கமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் எப்போ ஒரு ஆர்டர் போடுவார், போய் செய்துட்டு வரலாம், சொல்லிட்டு வரலாம், கொடுத்துட்டு வரலாம் என்று சொல்லி அவரிடத்தில் நிறைய தேவதூதர்கள் வேலை கொடுங்க ஆண்டவரேன்னு நிற்கிறாங்க. ஆர்டர் போடுங்க ஆண்டவரே, நாங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வேலை கொடுக்க போகிறாரு. இன்னைக்கு நீங்கள் இங்கே வைக்கிற ஜபங்களை கேட்டு ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இங்கேருந்து விசுவாச கண்களில் கிடைச்சாச்சு. இந்த வசனத்தின்படியாக நீ போய் அதை எடுத்துக்கொள், நீ போய் எடுத்துக்கொள். அதைத்தான் தீர்க்கதரிசி சொன்னான். இதை எடுத்துக்கொள்ளுகிற வேலை யாருடையது? உங்களுடையது. அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஒரு தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி இடத்துல கேட்டான். தலைமை தீர்க்கதரிசி இடத்துல சில தீர்க்கதரிசிகள், ஏழை தீர்க்கதரிசிகள், குடியிருப்பதற்கு கூட ஒரு வீடு இல்லாத தீர்க்கதரிசிகள் இன்றைக்கும் அநேக கிராமங்களில் போனீங்கன்னா, பட்டணங்களிலேயும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், எத்தனையோ தீர்க்கதரிசிகளுக்கு, ஊழியர்களுக்கு குடியிருக்க வீடு கிடையாது. நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருந்து கஷ்டப்படுறாங்க. வாடகை இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு சொந்த வீடு வேணும், அவங்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்க ஒரு சொந்த இடம் வேணுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அவருடைய ஆசையை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் தவறாக நினைக்கக்கூடாது. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் மூலமாக அந்த கிருபை அவர்களுக்கு கிடைக்கட்டும். அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகள், குட்டி குட்டி தீர்க்கதரிசிகள், குடியிருப்பதற்கு ஒரு வீடு இல்லை. அதனால தன்னுடைய தலைமை தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை. அதனால இந்த யோர்தான் நதிக்கரையில் நிறைய மரங்கள் நிற்கிறது. இந்த மரத்தில் சில மரங்களை நாங்கள் வெட்டி உத்தரன்னா நம்ம இந்த காலத்தில் நீங்கள் பீம்னு சொல்லுவீங்க. இப்போ கம்பி போட்டு பீம் வைக்கிறாங்க. அந்த காலத்தில் நான் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது கூட எங்கள் ஊரில் எல்லாம் உத்திரன்னு சொல்லுவாங்க. உத்திரத்துக்கு மரம் வெட்டி வைப்பாங்க, வெட்டி வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா வெட்டி அதை அறுத்து அப்படியே வச்சுருப்பாங்க. உத்திரம் அப்படின்வாங்க. உத்திரன்னு ஆச்சுன்னா பீம், மெயின் பீம். அது வச்சாச்சுன்னா அதுலேருந்து கிளை கொம்புகளை வச்சு அப்படி தான் வீடுகளை கட்டுவார்கள். அப்போ அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் கேட்குறாங்க, எலிசா இடத்துல கேட்குறாங்க, இந்த இடத்துல நிறைய மரம் சும்மா நிற்குது, அதனால் நீங்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தா நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டுவதற்கு உத்தரத்தை வெட்டி கொண்டு வருகிறோம். அப்படின்னா நீட்டு பெண்டு இல்லாமல் நீளமாக நிற்கிற ஒரு மரத்தை நாங்கள் வெட்டி கொண்டு வரோம், ஒரு கொப்பை வெட்டிட்டு வரோம் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும் பொழுது அது நியாயமாக இருந்தது. எனவே அவர் சொன்னார், நீங்கள் போய் இந்த காரியத்தை செய்யலாம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வீடு வேணும்னா ஆண்டவர் சொல்கிறார், அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உங்களுக்கு வீடு வேணுமா,
இல்லைன்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேக்ட்ரி கட்டணுமா, சொந்தமாக ஒரு கடை கட்டணுமா. அன்னைக்கு கேட்டால் ஆண்டவரே எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தீர்க்கதரிசி மூலமாக நீங்கள் போங்க, அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் தீர்க்கதரிசி மூலமாக. அதே போல இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அதற்காக நீங்கள் இன்றைக்கு பிறகு போய் வீட்டிலே முயற்சி எடுங்கள். உங்களிடத்துல இருக்கிறத வச்சு ஒரு சின்ன முயற்சி எடுங்க, அது ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். பிள்ளைகளுக்கு குடியிருப்பதற்கு வீடு வேண்டும் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். ஆதாமுக்கு ஆண்டவர் குடியிருப்பதற்காகவே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை கிழக்கே உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷன் அதில் கொண்டு போய் குடி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றை குடி வைக்கிறதற்கு ஒரு வீடு வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். முயற்சி எடுங்கள். அப்போ இவங்க போயிட்டு எப்படி முயற்சி எடுத்தாங்கன்னாச்சுன்னா, அதில் ஒரு தீர்க்கதரிசி பக்கத்து வீட்டில் அவன் கையில் கோடாரி கூட அவன் வீட்டில் கிடையாது, மரம் வெட்டுறதுக்கு உத்தரத்தை வெட்டுறதுக்கு கோடாரி கிடையாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்து வீட்டில் போய் யாரிடத்துல இருந்தோ ஒரு கோடாரியை இரவல் வாங்கிட்டு வர்றான். இரவலுக்கு அப்படின்னாச்சுன்னா வாங்கிட்டு வெட்டி முடிச்சுட்டு கொண்டு போய் அதை பத்திரமா அவரிடத்துல கொடுத்துடணும். இரவல் வாங்கிட்டு வந்த கோடாரி என்னாச்சு, இவன் அப்படி அந்த உத்தரத்தை வெட்டி சாய்க்கும் பொழுது உத்தரம் விழுந்துருச்சு. அவனுக்கு மரம் கிடச்சிருச்சு, வீடு கட்டுறதற்கு பெரிய உத்தரம் கிடச்சிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த கோடாரியுடைய கையில் இருந்து நழுவி அந்த யோர்தானுக்கு உள்ளால, நதிக்கு உள்ளால விழுந்துருச்சு. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், உள்ள இறங்க முடியாது. அதுவும் வீசின இடத்துல எங்கே விழுந்துச்சுன்னே தெரியாது. என்னால் தீர்க்கதரிசி எங்கப்பா விழுந்துச்சு, அப்போ ஒரு தோராயமாக ஒரு இடத்த காட்டினான். இந்த இடத்துல தான் விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டினான். இன்னைக்கு உன்னுடைய வீட்டை கட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த ஊரில், இந்த தெருவில் இத்தனாவது நம்பர் பிளாட்டு உனக்காக வேண்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆண்டவர் இன்னைக்கு நியமித்து வச்சாச்சு. அதை விசுவாச கண்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க, அதை உங்கள் சொந்த கண்கள் காணும். அல்லேலூயா. சரி, உடனே தீர்க்கதரிசி என்ன பண்ணுனா, ஒரு கொப்பை வெட்டி எந்த இடத்த சொன்னாங்களோ அந்த இடத்துல இப்படி போட்ட உடனடியாக உள்ளுக்குள்ளால போய் அமிழ்ந்த அந்த கோடாரி மிதந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் முயற்சி எடுக்கும் பொழுது அமிழ்ந்து கிடக்கிற அந்த வாய்ப்பு இனி மிதக்கும். அந்த கனவு அமிழ்ந்து கிடக்கிறது, அது கனவாவே கிடக்குது. கனவு இன்னும் அவனுடைய வாழ்க்கையில நனவாக மாறல, இன்னும் நிறைவேறல, அது அற்புதமாக மாறல. அந்த கொப்பை வெட்டி தீர்க்கதரிசி போட்டான், அடுத்த நிமிஷத்துல அது மிதந்தது. இன்றைக்கு கொப்பாக ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது நான் வெட்டி எடுத்து போடுகிறேன். உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். அல்லேலூயா. உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். இதுதான் உங்களுக்கு கொப்பு, ஆண்டவர் வெட்டி போடுகிற மிதக்கிற அந்த வீடு. அல்லேலூயா. அதன் பிறகு அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அதை போய் எடுத்துக்கொள், அது மிதந்துருச்சு, இப்ப போய் நீ எடுத்துக்கொள். அவன் போய் அதை எடுத்துக்கொண்டான். அந்த கோடாரியும் கிடைத்தது, அவனுக்கு வீட்டிற்கான பீம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்திரமும் அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு உனக்கு பிளானும் கிடைச்சி வீட்டு கீயையே கையில் கொடுத்துட்டார். இப்படி கையை வச்சு சொல்லுங்க, கையை எப்படி வச்சு அவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு செய்தியே போய் எடுத்துக்கொண்டு போ, எடுத்துக்கொள், எடுத்துக்கொண்டு போ. உனக்கு என்ன வேணுமோ அதை இந்த கையில் நீங்க எடுத்துட்டு போங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாச கண்களை எடுத்துட்டு போறத உங்களுடைய சொந்த கண்கள் காணும்படி கர்த்தர் கொடுப்பார். சில வருஷங்களுக்கு முன்பாக மன்னார்குடி பகுதியில் நான் ஒரு ஊழியத்திற்காக போயிருந்தேன். அப்போ ஒரு முறை அந்த கூட்டத்தில் செய்தி கொடுப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ அங்கே செய்தி நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு கடைசி ஜெப நேரத்தில் இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நன்மையினால திருப்தியாக போகிறீங்க. எனவே இப்போ ஆண்டவர் சந்தோஷமாக உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த விசுவாச கண்களை உங்கள் கையில் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி கையை ரெண்டையும் விரித்து இப்போ நீங்கள் கேளுங்கன்னு சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் இந்த விசுவாச முயற்சியை அவர்களுக்கு செய்ய சொன்னேன். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க கையை அப்படியே விரித்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, சிலர் சொந்த வீடு கேட்டாங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தை கேட்டாங்க,
வேலை இல்லாதவங்க எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க, திருமணம் ஆகாதவங்க ஆண்டவரே என் கையில் என்னுடைய இன்விடேஷன் கார்டு, மேரேஜ் இன்விடேஷன் கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுங்க. அப்படி அவங்களுக்கு என்ன தேவையோ அது ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. அப்படியே ஃபுல் கான்கிரியேஷன் அப்படியே அந்த கையை விரிச்சு நின்னாங்க. இன்னைக்கு அந்த வீடியோஸ் எங்கள் கையில் இருக்கு. எல்லாம் அப்படியே நின்னாங்க. எல்லாரும் கூட்டம் முடிச்சுட்டு போயாச்சு. அதுக்கு அடுத்த மாதமும் பக்கத்தில் தஞ்சாவூரில் மீட்டிங்காக கூப்பிட்றாங்க. ஒரு 2 மாதம்தான் இருக்கும். அங்கே மன்னார்குடி மீட்டிங் முடித்து 2வது மாதம்னு நினைக்கிறேன். இங்கே தஞ்சாவூர் மீட்டிங் போகிறேன். அப்போது ஒரு தாயார் வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தஞ்சாவூர்லேருந்து அன்னைக்கு வேன் பிடிச்சி ஒரு குரூப் வந்து மன்னார்குடி மீட்டிங் வந்திருக்காங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு குழுவாக அநேக சகோதரிகள் இணைஞ்சி ஒரு வேனை பிடிச்சிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ வேனை பிடிச்சிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது சகோதரிகள் தானே எல்லாம் சேர்ந்து, ஏய் ஐயா கையை விரித்து என்ன வேணுமோ கேளுங்க, ஆண்டவர் தருவாருன்னு சொன்னார், நீ என்ன கேட்ட. திருப்பி வண்டி போகும்போது டைம் பாஸிங்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தேவை என்ன இருந்தோ மாதிரி ஷேர் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு பாட்டிமா, அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, ஐயா சொன்ன உடனே என் கையில் என்னுடைய பேத்திக்கு கெட்டுக்கட்டாக பணம், அதாவது அவள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறா, எத்தனையோ லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. அதனால் ஏசப்பா என் பேத்திக்கு ஃபீஸ் கட்ட எனக்கு பணத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரன்னு சொன்னேன். ஆண்டவர் கெட்டுக்கட்டாக என் கையில் பணத்தை கொடுத்துட்டாரு, நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னோடனே எல்லாரும் ஒரே சிரித்து அந்த அம்மாவை கலாய்ச்சி, ஏசுநாதர் உன் கையில் பணம் கொடுத்தாரா? வீடு கொடுத்தாரு, இல்லைன்னா வேலை கொடுத்தாருன்னா பரவாயில்லை, பணம் கொடுத்தாரா? இந்த அம்மா கேட்குறாங்க, வீடு கொடுக்குற ஆண்டவருக்கு பணம் கொடுக்க தெரியாதா? ஆண்டவர் பணம் கொடுத்தாரு, எனக்கு பணம் கொடுத்துட்டார். உங்களுக்கு வீடை கொடுப்பாரா, எனக்கு பணம் கொடுக்க மாட்டாரா? எல்லாம் சேர்ந்து கலாய்ச்சிட்டாங்க வண்டியில். அங்கே இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அன்னைக்கு தஞ்சாவூர் மீட்டிங்கில் போகும்போது தான் அதே கும்பல் அவங்க ஒரே ஏரியாவில் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன், லைனாக ப்ரேயருக்கு தனி ப்ரேயருக்கு வந்து நிற்கிறாங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ சொல்கிறாங்க இந்த அம்மா, ஐயா இவங்க எல்லாரும் என்னை வேனில் கிண்டல் பண்ணுறாங்க ஐயா, அது எப்படி ஏசுநாதர் கையில் கொண்டு போய் பணத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது இவங்க யாரும் கேட்கல, என்னை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து 3வது நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு டிராஃப்ட், ஒரு டிடி ஒன்று வந்திருக்கு. எவ்வளோன்னா 3 லட்சம் ரூபா பணம் ஒரு டிராஃப்ட் வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்காங்கன்னா, ஒரு தொண்டு நிறுவனம், பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஒரு தொண்டு நிறுவனம். இவங்க பேத்தி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, இது மாதிரி தாய் இல்லாதவ, நான் பாட்டி தான் வளர்க்குறேன், அப்பாவும் அம்மாவும் இவளுக்கு கிடையாது, நான் ஒரு பாட்டி தான் அந்த பிள்ளையை வளர்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அப்படின்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கு இவ்வளோ ஃபீஸ் வருதுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த 2 வருஷமாக அதை யாருமே கண்டுக்கலை. ஆனால் இந்த ஜெப கூட்டத்திற்கு பிறகு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அந்த தாய் கேட்குறாங்க, ஆண்டவரே இத்தனை செமஸ்டருக்கும் நான் கடனை வாங்கி கட்டிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அடுத்த செமஸ்டருக்கு எக்ஸாம் வரப்போகுது, ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கு நீங்கள் உதவி செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாக பணத்தை அவங்க கையில் பார்க்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, இங்கே பாருங்கள் இவங்க எல்லாருடைய வீட்டுக்கு நான் போனேன், கட்டாக பணத்தை எடுத்துட்டு. எப்படி தெரியுமா? அவங்க அனுப்பியிருந்த 3 லட்சம் ரூபா பணத்தை பேங்கில் ட்ராப் பண்ணி அப்படியே கையில் எடுத்துட்டு, இங்கே பாரு நான் பார்த்தது மாதிரி கொடுத்தேன்னு இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாரும் வீட்டுக்கும் கொண்டு போய் காமிச்சாங்களாம். எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டு. அல்லேலூயா. அதில் ஒரு கவரிங் லெட்டர் வச்சிருக்கிறாங்க அந்த டிடியோட. என்னன்னா, அம்மா வெரி சாரி, 2 வருஷமாக நாங்கள் இந்த ஃபைலை கண்டுக்காமல் விட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதனால ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து இதுவரைக்கும் உள்ள செமஸ்டருக்கு தேவையான அளவுக்கு 3 லட்சம் அனுப்பியிருக்கிறோம். அடுத்த கடைசி செமஸ்டருக்குள்ள ஃபீஸு அடுத்த செமஸ்டரில் நாங்கள் அனுப்புவோம். அந்த பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த அம்மா பணத்தை ட்ராப் பண்ணி எங்கெல்லாம் வட்டிக்கு வாங்கினாங்களோ எல்லா இடத்துலையும் கொண்டு கடனை அடைச்சிட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தாயினுடைய கண்ணீரின் ஜெபம். ஆண்டவர் ஒரு நாளும் திக்கற்ற பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு நீங்க கேட்டா மற்றவங்க எல்லாம் நான் இதை கேட்டேன்னு சொன்னா அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஏன்னா கிண்டல் பண்றவங்க அதை கொடுக்க போறது அல்ல. கிண்டல் பண்றவங்களுக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கும். என்ன உனக்கு பெரிய பேராசை அப்படின்வாங்க.
ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது தன் பிள்ளைகளுக்கு செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அவர் செய்யாம வேற யார் உங்களுக்கு செய்ய முடியும்? அவர் தானே இந்த உலகத்தில் உங்களை படைத்தவர். அவர் தானே உங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறவர். இன்னைக்கு நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு அவர் போடுகிற சாப்பாடு, நீங்கள் போட்டிருக்கிற ஆடைகள் அவர் கொடுக்கிற ஆடைகள், நீங்கள் அட்லீஸ்ட் இருக்கிற வாடகைக்கு இருக்கிற வீடு கூட அவரால் தான் வாடகை கட்டப்படுகிறது. அவர் தான் கட்டுறாரு. நீங்கள் உழைக்கிறீங்க, அதற்கான பலனை பரலோகத்தில் இந்த ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஆச்சரியமாக அதிசயமாக உங்களை நடத்தினார். என்ன ஒன்று, ஒருவேளை அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு தான் வரும், இல்லைன்னா சிலர் கடன் வாங்கி கூட இந்த காரியத்தை செய்வீங்க. ஆனாலும் கடன் அடைக்கிறதுக்கு அவர் தானே திருப்பி தரணும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கல, இந்த அம்மாவை மாதிரி நானும் கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், கடன் வாங்கி சில காரியங்களை செய்துட்டேன், கடன்காரன் தொல்லை தாங்க முடியலை, எடுத்து கொண்டு போன்னு ஆண்டவர் சொல்வேன். உன் விசுவாச கண்களில் ஆண்டவரே என் கடனை அடைக்க எனக்கு அந்த பணத்தை நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு இல்லாததை இருக்கிறது போல அழைத்து நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனீன்னா அது இருக்கிறதாக கொடுக்கப்படும். பாருங்க, அந்த விசுவாசத்துல அந்த தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றான், நீ போ, என்னுடைய கோடாரி இரவல் வாங்கிட்டு வந்த அந்த கோடாரி விழுந்து விட்டது அவனுக்கு தெரியும். இந்த தீர்க்கதரிசி இடத்துல சொன்னா ஒரு அற்புதம் நடக்கும். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் வேதம் சொல்லுகிறது, என் ஊழியக்கார நிமித்தம் இனியும் அந்த ஆசீர்வாதத்தை அழிக்காதபடி செய்வேன். சில நேரங்களில் ஜனங்கள் கேட்கும் பொழுது அது அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏசாயா 65:8 சொல்லுகிறது, திராட்சை குலையில் திராட்சை ரசம் இருக்கும் பொழுது அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி என் ஊழியக்கார நிமித்தம் இனியும் அதை அழிக்காதபடி செய்வேன். அப்படின்னா என்னன்னா, நீ ஜெபிச்சு சில காரியங்கள் அது நடக்கல, அதற்கு பதிலாக அந்த ஆசீர்வாதங்கள் அழிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஊழியக்காரனுடைய ஊக்கமான ஜெபம், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும். இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஊழியக்கார நிமித்தம் இனியும் அதை அழிக்காதபடி அந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் காலதாமதம் ஆகிறது, எனக்கு இது கிடைக்கல, தாமதிச்சுட்டு போகுது, இது கிடைக்கல, தாமதிச்சுட்டு போகுது. நிறைய தாமதத்தை நினைத்து நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அது தாமதிப்பதில்லை. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, எல்லாம் தாமதமாகுது. கடன்காரனுக்கு நான் எத்தனையோ தவணை சொன்னேன், எல்லா தவணையும் தாண்டி தாமதம் ஆயிட்டே போகுது. நான் நம்பி சொல்லிட்டேன், ஆனா அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எடுத்து கொண்டு போ. தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். எடுத்து கொண்டு போய் அந்த உத்தரத்தை வைத்து அவன் வீட்டை கட்டி அந்த வீட்டிலே குடியிருந்தான். இன்னைக்கு பிறகு குடியிருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில், என் வியாபாரத்தில், என் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கன்னு என் பிள்ளைங்க நம்பி வந்திருக்காங்கப்பா. நம்பினவங்களை கைவிடாத தேவனே, என் பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு உம்முடைய ஊழியக்காரனாய் நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன். போய் எடுத்துக்கொள் என்று சொன்னீரேன். வந்து எடுத்து கொண்டு போக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த நன்மைகளை என் பிள்ளைகள் இழந்து நிற்கிறார்களோ, முதலாவது இழந்து போன கோடாரியை அவன் பெற்றுக்கொண்டது போல என் பிள்ளைகள் இழந்து போன ஆசீர்வாதத்தை இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு தார். இழந்து போன சுகம், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன செல்வங்கள், இழந்து போன வீடு வாசல் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை என் பிள்ளைகளுக்கு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை பார்த்து அன்பா சொன்னீங்க, உனக்கு ஒரு வீடு கட்ட வேணும்னு சொன்னீங்களே அப்பா. என் பிள்ளைங்க அதை நம்பிக்கையோடு பிடிச்சிட்டு நிற்கிறாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வாடகை கட்டி மாளலை, வாடகைக்கு வச்சுருக்கிறவங்க அந்த ஹவுஸ் ஓனர் தொந்தரவு தாங்க முடியலை. என் பிள்ளைங்க வேதனையோடு வந்திருக்காங்க டேடி. இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீ ஒரு அற்புதத்தை செய்து, என் பிள்ளைங்கள்ட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க டேடி. உங்கள் வார்த்தை என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதப்பா. என் பிள்ளைங்க இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு போவாங்கப்பா. உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தையை என் பிள்ளைகள் எடுத்து கொண்டு போகிறார்கள். அன்றைக்கு தீர்க்கதரிசி
ஒரு உத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டை கட்டினான். என் பிள்ளைகள் உத்திரத்தை விட மேலான ஆண்டவருடைய வார்த்தைகளை, வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகளை, அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்புகிற வார்த்தைகளை ஆண்டவருடைய தீர்க்கதரிசியிடத்திலிருந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இந்த வார்த்தை அப்படியே மனோருவாகட்டும். ஒருவேளை என் வீட்டு கடன் அடைக்க முடியல, கடன்காரங்க வந்து தொல்லை தாங்க முடியல, பேங்கு சீஸ் பண்ணுற நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஒருவேளை என் பிள்ளைங்க வந்திருந்தால், ஆண்டவரே அந்த வீடு இனி எனக்கு நிலைக்காதுன்ற நிலைமையில் என் பிள்ளைங்க வந்திருந்தா, அந்த வீட்டை என் பிள்ளைகளுக்கு மீட்டு தாரும். இழந்து போனதா இருக்கலாம், இழந்து போகிற நிலைமையில இருக்கிறதா இருக்கலாம். அது வீடோ செல்வமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு மீட்டு கொடுங்கப்பா, அதற்காக ஒரு தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. அன்றைக்கு ராஜா ஒரு விசேஷித்த அதிகாரியை நியமித்து சுனேமியாளுக்குரியது எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தான். ஆனால் எங்கள் பரலோக அப்பா ஒரு தேவ தூதனை அனுப்பி என் பிள்ளைங்க எதெல்லாம் இழந்து நிற்கிறாங்களோ அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு மீட்டு கொடுங்க. இவர்கள் இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தேவனுடைய உறவு, இழந்து போன ஜெப ஆவி அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இவர்கள் இழந்து போன அந்த உற்சாகத்தின் ஆவி என் பிள்ளைகளை தாங்கும்படி மறுபடியும் கொடுப்பீராக. என் பிள்ளைகள் இழந்து போன அந்த ஜெப ஆவியை மறுபடியும் என் பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து என் பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ண இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை
அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ,